அதிகமா சாப்பிட்டா நடக்க முடியாது. பாப்பு போய் மரியாதை இன்னொரு பாட்டில் கொண்டு வாடா. அதிகமா சாப்பிட்டா மயக்க தெரியாது. யார் அவன் இல்ல பார்த்தாரா மயக்கம் தெளிச்சிடும். சார் நீங்க ஊத்துங்க சார். வெரி குட், யுவர் கரெக்ட். அது பானையில ஊத்துற மாதிரி. நான் பெரிய நோ நோ யுவர் ஃப்ரெண்ட் கஸ்டமர். எல்லாம் ஒண்ணுதான். போய் ஒரு ஜானி வாக்குற பாட்டில் எடுத்து வந்து எட்டி இருந்தே கொடு. என்னடா விபூதி கேட்குற? போடா சொன்னதை செய்டா. பாபு சொன்னம்மா கேட்காம நிறைய குடிச்சிட்டு இருக்காரு. பாருங்க. சொல்றேன் அக்கா, என்னப்பா இது காரோடது, மயக்கத்துல போட்டுட்டு வந்துட்டாரு. சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்கக்கா. நீ கொடுக்கறது எண்ணி வர பாக்கணுமா பாபு? உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன். அக்கா வழக்கம் போல. நான் வரட்டுமா பாபு? டாடா. டாடா. என்ன எனக்கும் ஒரு பொண்ணையும் சின்ன பையனை மிரட்டுறதுக்கு 4 பேரா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? தம்பி வாங்க, இந்த அம்மாவை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு சீக்கிரமா வா. ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு ரூம் வேணும். இங்க ரவுடிகளுக்கெல்லாம் ரூம் கொடுக்கறதா இல்ல. அதே அதே கைய தூக்கு. உன் வீட்டுக்காரங்க சிங்கப்பூர் போயிருக்காரு. எப்ப வருவார்? 6 மாசத்துல வந்துருவார். நீயா? அம்மா பயந்துட்டியாமா? அம்மா சும்மா வேடிக்கை காட்டினேன், அதுக்குள்ள வேர்த்து விறுவிறுத்துருச்சு. போடா, இதெல்லாம் என்ன விளையாட்டு? ஆமா, உனக்கு இந்த துப்பாக்கி எடு. உண்மை கடையில கெட்டெல்லாம் வாங்கினேன். பெத்த தாயை மிரட்டி பாக்குறதுல உனக்கு இவ்வளவு ஆசையா? ஏய், இங்க பாரு, இனிமே நிச்சயமா நான் உங்ககிட்ட பேச போறதே இல்ல. ஆமா. அம்மா அம்மா இன்னைக்கு நான் வேலை செஞ்ச ஹோட்டலுக்கு உண்மையில ஒரு பெரிய மனுஷன் வந்தாருமா. அந்த பெரிய மனுஷன் தான் இப்படி எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தாரா? அம்மா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்த நான் தடிப்பதுங்க, சும்மா விளாசி விளாசின்னு விளாசி பிச்சை உதறிட்டார். நல்ல வேலைம்மா, அவர் மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு நீ என் பணத்தை தான் பார்த்துருக்கணும். அங்க என்ன நடந்துச்சு? உனக்குள்ள ஆகலையே. குமரா, 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பழிவாங்க வந்திருக்கிறியா? எதிரிகளுக்கெல்லாம் இதுதான்டா முடிவு. ஒரு சாதாரண தலையணைக்காக 3 தோட்டாவை வீணாக்கிட்டியே. துப்பாக்கி கீழே போடு. வயசான மனுஷனை கொல்றதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன செய்யறது?
பாம்புக்கு வயசானாலும் பல்லுல இருக்கிற விஷம் போகாதே. கடவுளை வேண்டிக்கிறேன். நீதான் எனக்கு கடவுள். என்ன கொண்டுடாதப்பா. இல்ல, நீ என்ன கடிக்க வந்த பாம்பு. உன்னை அடிக்காம விடுறது புத்திசாலித்தனம் இல்லை. குமரா, நான் பாம்புதான். ஆனா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். எனக்கு உயிர் பிச்சை கொடு, உனக்கு துரோகமே பண்ண மாட்டேன். சத்தியமா? தாய்மே நானே சொல்றப்பா. சண்முகம் பிள்ளை, உன்னை நான் நம்புறேன். என் 52வது வயசுல எனக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு ஒரு ஜோசியம் சொன்னான். தப்பிச்சிட்டேன்ப்பா. குமரா, வர சண்முகம் பிள்ளை. 7 வருஷத்துக்கு முன்னால நான் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு புது மனுஷன். யாருக்குமே வஞ்சம் செய்ய மாட்டேன். ஆனா அந்த துரோகி முத்துவ மட்டும் என்னால மன்னிக்க முடியாது. உன்னுடைய உயிர் எனக்கு வேணும். அவன் உயிர் எனக்கு வேணும். அவன் பணம் தான் வேணும். சண்முகம், உங்களுக்கு பணம், எனக்கு அவனுடைய உயிர். குமரா, நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். அந்த முத்து தொலைஞ்சான். குமரன் விடுதலையாகிவிட்டான். குமரன் விடுதலையாகிவிட்டான். குமரன் விடுதலையாகிவிட்டான். குமரனேதான். எங்க வந்த? எதுக்காக மாளிகைக்கு வந்த? நம்ம வழக்கு இன்னும் முடியலையே, அதுக்கு ஒரு தீர்ப்பு எழுத வேண்டாமா? கை கொடுத்த தோழனை கழுத்து அறுத்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் வேணுமே. நம்பி வந்த நண்பனை ஏமாத்தி துரோக கத்தியால் அவன் முதுகல குத்துற தோஷத்துக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் இதுதான். ஓடி ஒளிஞ்சாலும் கத்தி கதறினாலும் நம்பிக்கை தோழிக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது. அறிவை மறந்து, நட்பை மறந்து, நல்லதை மறந்து, கொடுத்த வாக்க குழி தோண்டி பழக்க பாவிக்கு மரணம் ஒண்ணுதான் சரியான தண்டனை. உன்னை நம்பி என் குடும்பத்தையே படைக்கலே. ஆராய்ச்சி விளைய இந்த உலகத்தையே பரிசளிக்க நினைச்சனே. அன்புக்கு உருகிய ஆத்மாவுக்கு கட்டுப்பட்டு அழியாத நட்புக்கு நீ இலக்கண மறுத்தன்னு கனவு கண்டனே. என் நம்பிக்கைக்கு சமாதி கட்டி அதில் ஒரு மாளிகை எழுப்பி அநீதிக்கு ஆளவட்ட சுத்த பாவைக்கு காவலா சரியான பரிசு. குமரனாவது கிழவனாவது இதுக்குதான் அளவோட குடிதான் சொல்றது. நல்லவனாச்சுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா என்னடா என்ன விட ஜாஸ்தியா குடிக்கிற? பரம்பரை குடிகாரனா இருந்தா பாட்டிலாவது மிஞ்சும், பஞ்சத்துக்கு குடிக்கிற பையன் எல்லாத்தையும் போட்டு உடச்சு வச்சிருக்கான். சண்முக பிள்ளையும் நமக்கு எதிராக ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. இந்த குமரன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். அவனை ஒழிச்சு கட்டுறதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுலாம் செய்யறான். சார், ஏன் சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? 2 நாளா மனசே சரியில்லைப்பா. என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கேன். உனக்கு புரியாதுப்பா பாபு. நீ பெரியவனானதும் நீ யார உயிருக்கு உயிரான நண்பன் நினைச்சிட்டு இருக்கிறியோ அவனே உன்னை ஏமாத்தி துரோகம் செய்துட்டு உன் மனைவியை சாகடிச்சு உன் குழந்தைய கொன்னு புதைச்சிட்டு அவ மட்டும் சிரஞ்சீவியா வாழ்ந்துட்டு இருந்தான்னா நீ என்னப்ப செய்வ? சார், எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா காக்கா குருவிகள் அடிக்கிற மாதிரி அந்த சிலைகளை இதாலேயே அடிச்சு நொறுக்கி இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி தூக்கு போட்டு தொங்க விடுவேன் சார். பாபு, பாபு, நான் நினைச்சதையே சொல்லிட்டேன்.
இப்ப என் மகன் உயிரோட இருந்தான்னா இதைத்தான் சொல்லியிருப்பான். நிச்சயமா அவன் இதைத்தான் சொல்லியிருப்பான். ஒரே குண்டுல கொண்டான். யாருன்னு தெரியல. தலையில அடிச்சு ராத்திரி போட்டு வச்சு தோட்டாக்களை இப்ப காணுமே. இதோ இங்க இருக்கு. உன்னுடைய துப்பாக்கிகள் இருந்து எடுத்த தோட்டம். யார் நீ? நானும் உன்ன மாதிரி தான். எனக்கும் ஒரு உயிர் தேவைதான். என்ன சொல்ற? முத்து எனக்கும் விரோதி தான் சொல்ல வந்தேன். எப்படி? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். ராவணன் அழிக்க ராமருக்கு எப்படி அனுமார் உதவியா இருந்தாரோ அதே மாதிரி நான் உனக்கு உதவியா இருக்கிறேன். என்னை உன்னோட சேர்த்துக்கா. பைத்தியக்கார, ராமர் கோணம்னா உதவி தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த குமரனுக்கு உன்னுடைய உதவி தேவையே இல்லை. போகலையே. போறேன். லட்சுமணன் மூர்ச்சானப்பதான் சஞ்சீவி மலை தேவைப்பட்டது. அப்பதான் உலகத்துக்கே அனுமாரனுடைய மகிமை புரிஞ்சது. என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய உதவி உனக்கு தேவைப்படும். அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா சந்திப்போம். துப்பாக்கி கீழே போடு. ஓடுறா. வா. நோயாளி நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. உடனே ரத்தம் கொடுத்தாங்க. நம்ம ஸ்டாக்ல பி குரூப் பிளட் இருக்கான்னு பாரு. டாக்டர் அம்மா, ரத்தம் கொடுத்து இப்படி கை நீட்டி பணம் வாங்குறது எனக்கே வெட்கமா இருக்கு. என்ன செய்யறது? என் நிலைமை அப்படி. போயிட்டு வரேம்மா. பக்கத்து ஆஸ்பத்திரி போய் தான் கொண்டு வரணும். நான் போய் கொண்டு வரேன் டாக்டர் அம்மா. இல்ல, நானே போய் கொண்டு வரேன். வாங்க. ஹலோ ஹலோ டாக்டர், என் நர்சிங் ஹோம்ல ஒரு நோயாளி ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கார். அவசரமா பி குரூப் பிளட் வேணும். இருக்குமா? அடே, இப்பதான் ஒரு அம்மா பிளட் கொடுத்துட்டு போனாங்க. அது பி குரூப் தான். நர்ஸ், அந்த பி குரூப் பிளட் கொண்டா. தம்பி, இனிமே கவலை இல்லை. உங்க அப்பா பழிச்சுக்குவார். டாக்டர் அம்மா, இவர் எங்க அப்பா இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஓ, ஐ எம் சாரி. இனிமே இவர் உயிருக்கு ஆபத்து இல்லை.
குமரா, அந்த கூட்டத்தை தன்னந்தனியா நின்னு உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு நான் அப்பவே சொன்னனே, கேட்டியா? பொறுத்திருந்து பாரத்தான். நம்பிக்கை துரோகம் செஞ்ச முத்துவுக்கு ஒரு முடிவு கட்டாம என் நெஞ்சு வேகாது. எதிரியை ஒழிக்கிறதுக்கு வீரம் மட்டும் போதாது குமரா, விவேகமும் வேணும். சூழ்ச்சியால தான் வெல்லணும். ரத்னா, முத்துவ பழி வாங்கணும்னு நான் துடிக்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. ஆனா நீ அவனை தீர்த்து கட்டணும்னு துடிக்கிறியே, அது ஏன்? வலிய வந்து எனக்கு உதவி செய்யறேங்கிறியே, அது எதுக்காக? முத்துவை ஒழிச்சு கட்ட உனக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனா அதை விட பயங்கரமான காரணம் எனக்கு இருக்கு. என்னது? எத்தனை நாள் நம்ம இதயத்துல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை சொல்லண்ணா, சொல்லு. அண்ணனா? ஆமா, சாந்தி என்னுடைய தங்கச்சி தான். குமரா, முத்துவனுடைய மாட்டு பண்ணைக்கு அருகாமையில தான் எங்களுடைய சொந்த ஊர் இருக்கு. எங்க குடும்பம் ரொம்ப நல்லா வாழ்ந்த குடும்பம். என் கூட பிறந்தவங்க 3 பேர். ஒரு அண்ணன், 2 தங்கச்சிங்க. 2 பேரையும் பட்டணத்துல படிக்க வச்சிருந்தோம். நாங்க விடுமுறைக்காக ஊரை நோக்கி வந்துகிட்டு இருந்தோம்.